243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 89 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதேபோல் 101 தொகுதிகளில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 243 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணி வெறும் 35 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பீகார் தேர்தல் வரலாற்றில் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று மோசமான தோல்வியை பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் தற்போது நடந்த தேர்தலில் 6இல் மட்டுமே வெற்றி பெற்று இரண்டாவது மோசமான தோல்வியை காங்கிரஸ் பதிவு செய்துள்ளது. பீகார் தேர்தல் முடிவில் நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சியை விட பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்துள்ளதால் முதல்வர் பதவியில் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. மத்திய அரசுக்கு நிதிஷ்குமார் கட்சி எம்பிக்களின் ஆதரவு தேவை என்பதால் பீகார் முதல்வர் பதவியில் மாற்றம் வர வாய்ப்பு இல்லை என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. பீகார் தேர்தலில் கருத்து கணிப்புகளை விட அதிக தொகுதிகளை கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கொடி ஏற்றியதன் காரணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு நிதிஷ்குமார் அரசு பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தது. அந்த பலன்தான் தற்போது வெற்றியாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு புகார், எஸ்ஐஆரை எதிர்த்து யாத்திரை என என்டிஏ கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் பம்பரம் போல் சுழன்று வேலை பார்த்தும் பீகார் தேர்தலில் படுதோல்வி அடைந்தது ஏன் என்ற காரணமும் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமாரின் பலமாக பார்க்கப்பட்ட பெண்கள் வாக்கு வங்கியை உடைக்க தேஜஸ்வி யாதவ் தவறியது தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்களுடன் சென்ற பிரதமர் மீது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் கலர் காகிதங்களை தூவியும் மோடி மோடி என ஆரவாரம் எழுப்பியும் தடபுடலாக வரவேற்றனர். பீகாரில் ஒருபோதும் காட்டாட்சி திரும்ப வராது என்றும் அதற்கு மக்கள் நோயென்றி போட்டுவிட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பீகார் தேர்தல் வெற்றி கொண்டாட்ட விழாவில் உரையாற்றிய அவர் மகா கத்பந்தன் கூட்டணி மீது கடும் விமர்சனங்களை வைத்தார். மேலும் பீகாரை போலவே மேற்கு வங்கத்திலும் காட்டாட்சி வேரோடு அகற்றப்படும் என்றார். பீகார் முடிவு உண்மையிலேயே ஆச்சரியம் அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் தேர்தல் நடந்ததால் தங்களால் வெற்றி பெற முடியவில்லை என ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகாரில் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அரசியல் அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் சக்திகளுக்கு எதிராக தங்கள் போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டார். பீகாரில் ராகுல் பேரணி நடத்திய இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளது. இந்த யாத்திரையால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பது தேர்தல் முடிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு பீகார் சட்டசபை தேர்தலில் வெறும் ஒரு இடத்தை மட்டுமே வென்ற சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி பாஜக மற்றும் நிதிஷுடன் அமைத்த கூட்டணியால் 19 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. லோக் ஜனசக்திக்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் 29 தொகுதிகளில் 19 இடங்களில் அதன் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இந்த கட்சி 2020ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 137 இடங்களில் தனித்து போட்டியிட்டது. அசாதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி பீகாரில் 5 இடங்களில் வெற்றி பெற்றது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சீமாஞ்சல் பிராந்தியத்தை குறிவைத்து அதில் மட்டும் 24 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கட்சி 5 இடங்களில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. மேலும் அதன் வாக்கு சதவீதமும் 2% என்ற அளவுக்கு நெருங்கி இருக்கிறது. தேர்தலில் வியூகம் அமைத்துக் கொடுப்பதில் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராக் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. 238 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட நிலையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாததால் கட்சி தொண்டர்கள் முதல் தலைமை வரை அனைவரும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தே அபார வெற்றி பெற்ற பீகாரின் மொகாமா தொகுதி என்டிஏ வேட்பாளர் அனந்த் சிங்கின் வெற்றிதான் பேசுபொருளாக மாறியுள்ளது. பல்வேறு குற்ற பின்னணி கொண்ட அனந்த் சிங் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய சில நாட்கள் இருந்தபோது ஜனசுராஜ் கட்சி ஆதரவாளர் துலார் சந்த் யாதவ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டார்.
கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான டாக்டர் உமர் நபியின் ஜம்மு காஷ்மீர் வீடு பாதுகாப்பு படையினரால் வெடிமருந்து வைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. முன்னதாக உமரின் வீடு குண்டு வைத்து தகர்க்க முடிவு செய்யப்பட்டதை அடுத்து சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக நாளை மறுதினம் ரஷ்யா செல்கிறார். அங்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவை சந்திக்கும் அவர் கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாகவும் யுக்ரைன் ரஷ்ய போர் குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் 1280 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 93,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கத்தின் விலை நேற்று காலை 480 ரூபாய் சரிந்த நிலையில் மாலை 800 ரூபாய் சரிந்தது. அதன்படி 1 கிராம் தங்கம் 160 ரூபாய் குறைந்து 11,740 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 93,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், உண்மையான வாக்காளர் ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதால் SIR படிவங்களை நிரப்ப பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என திமுகவினருக்கு அறிவுறுத்தினார். வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் முறையாக நடைபெறுவதை அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கை என்றும் EPS கூறியிருக்கிறார். தமிழக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களில் இணைய மறுப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் PM ஸ்ரீ திட்டத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தமிழகம் இணைய மறுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கவின் ஆணவ படுகொலை வழக்கில் தொடர்புடைய சுர்ஜித்தின் தாயான SI கிருஷ்ணகுமாரிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள SI கிருஷ்ணகுமாரி இதுவரை கைது செய்யப்படாமல் இருந்து வருவதோடு வழக்கு விசாரணைக்கும் ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் சரணடைந்த தேவநாதனை வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக ஜாமீனில் வெளிவந்த தேவநாதன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் அவரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிபதி முருகானந்தம் முன்பு தேவநாதன் யாதவ் சரணடைந்தார். கல்விக்கு முக்கியத்துவம் தரும் அரசாக திமுக திகழ்வதாக அமைச்சர் KN நேரு கூறினார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 14 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 1000 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 39,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை இணை இயக்குநர் முன்பு வாரம் 2 முறை தவறாமல் ஆஜராகி உள்ளதால் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முன்னேறாத மாநிலத்தின் தேர்தல் முடிவு தமிழ்நாடு அரசியலை பாதிக்காது என பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவு குறித்து அமைச்சர் மு.பி. சாமிநாதன் கருத்து தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்றார். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆறுதல் அளிக்கும் வகையில் வந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர், உசிலம்பட்டி, ஜோதில் நாயக்குனர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அதிமுக நிர்வாகிகளோடு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். கட்சி வெற்றி தோல்வி பற்றியெல்லாம் கவலைப்படும் இயக்கமல்ல என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை கத்திப்பாரா மேம்பாலம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகார் தேர்தலில் தோல்வி பெற்றதாக சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார்.
எஸ்ஐஆர் பணியில் மாவட்ட ஆட்சியர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் போல செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் 100% வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றார். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 9 பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நெரிசலில் காயமடைந்தவர்களிடம் 4வது நாளாக விசாரணை நடத்தினர். பிரபலமான கதாநாயகனை பார்க்க மக்கள் கூடுவது இயல்பு என்பதால் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என கரூர் கூட்ட நெரிசல் குறித்து நடிகையும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான ரோஜா கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சினிமா, பணம், புகழ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என விஜய் வந்திருப்பதாக தெரிவித்தார். லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை 30% வட்டியுடன் திருப்பி செலுத்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து விஷால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் விலகினார். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை ஏற்கனவே விசாரித்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை மாற்று அமர்வுக்கு பட்டியலிட உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய நிலையில் விமானி பாராசூட் மூலமாக குதித்து உயிர் தப்பினார். தாம்பரம் விமானப்படை பயிற்சி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாறுமாறாக பறந்து கீழே விழுந்து நொறுங்கியது. சென்னையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக புதுக்கோட்டையில் இருந்து வரவழைக்கப்பட்ட நுரையீரல் விமான நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது. வடபழனி காவேரி மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நுரையீரல் அவசரமாக தேவைப்பட்ட நிலையில் திருச்சியில் இருந்து விமானம் மூலமாக சென்னையை வந்தடைந்தது. சென்னையில் மருத்துவமனைக்கு நுழைந்து லேப்டாப்களை திருடிச் சென்ற நபரை பெண் மருத்துவர் ஒருவர் நள்ளிரவில் தேடி கண்டுபிடித்து மீட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் பிரபல தனியார் பல் மருத்துவமனையில் 2 லேப்டாப்கள் திருடு போனது குறித்து தகவலறிந்த பெண் மருத்துவர் ஷில்பா நிகர் சிசிடிவி காட்சி மூலமாக சுமார் 2 மணி நேர தேடலுக்கு பிறகு திருடனை கண்டுபிடித்தார். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த மகனையும் தடுத்த தாயையும் கொலை செய்த நபருக்கு மாவட்ட நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. அருணவதி கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி மகன் சுபாஷ் மாற்று சமூக பெண் அனுசுயாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சமாதான பேசி வீட்டுக்கு அழைத்து வந்த தண்டபாணி இருவரையும் அரிவாளால் வெட்டியதோடு தடுத்த தனது தாய் கண்ணம்மாளையும் வெட்டினார். சென்னை மயிலாப்பூரில் நாயை கொலை செய்தவர் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த டீ கடைக்காரர் மோகன் தன்னை கடிக்க வந்ததாக கூறி தெருநாயை அடித்து கொலை செய்தார். இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் குடும்ப பிரச்சனையில் தலையிட்ட பெண்ணின் கையை வெட்டிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அரிவாள் வெட்டில் கைகள் துண்டான பெண்ணுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரிமளம் அருகே கடையக்குடியில் மது போதையில் மனைவியோடு தகராறில் ஈடுபட்ட மாரிமுத்துவை அருகில் வசிக்கும் பாண்டிச்செல்வி தடுத்திருக்கிறார். கோவையில் குழாய் உடைந்து குடிநீர் ஆறு போல பெருக்கெடுத்து சாலையில் ஓடி பல லட்சம் லிட்டர் வீணானதோடு அருகில் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. சத்தி சாலையில் சரவணம்பட்டி சந்திப்பில் உடைந்த ராட்சத குடிநீர் குழாயை சரி செய்ய வந்த ஜேசிபி வாகனமும் சரிந்து பள்ளத்தில் விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூட்டுறவு சங்க அலுவலகத்திற்கு இடமே தேர்வு செய்யாமல் எப்படி அடிக்கல் நாட்டுவீர்கள் என்றும் 10 ஆண்டுகளாக ஒரே துறையில் இருக்கும் அதிகாரி பொய் சொல்லலாமா எனவும் கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவரை திமுக எம்எல்ஏ நந்தகுமார் மேடையிலேயே கடிந்து கொண்ட வீடியோ வெளியாக இருக்கிறது. காட்பாடியில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்ற மண்டல இணைப்பதிவாளர் குணா ஐயப்பதுரை தவறான தகவல்களை தெரிவித்திருப்பதாக கூறினார்.
திருத்தணி சர்க்கரை ஆலையில் கரும்பு கொள்முதலை குறைத்ததாக கூறி திருவள்ளூரில் அமைச்சர் நாசர் பங்கேற்ற நிகழ்ச்சி அரங்கை கரும்புடன் விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலையில் வழக்கமாக 150 டன் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது திடீரென 100 டன் கரும்பு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேனி கிராமத்தில் தனியாக வசித்து வந்த சரஸ்வதியை மர்ம நபர்கள் பின்னந்தலையில் வெட்டி அவர் கழுத்தில் அணிந்திருந்த செயின் மற்றும் தோடை திருடிச் சென்றனர். டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்காக ஆந்திராவில் இருந்து கும்பகோணத்திற்கு சரக்கு ரயில் மூலமாக 4357 டன் யூரியா உரம் வந்தடைந்துள்ளது. விளைச்சலுக்கான பணிகள் வேகமெடுத்திருக்கும் நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை நடவடிக்கையால் அண்டை மாநிலங்களில் இருந்து உரம் வரவழைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆற்றின் மண் அரிப்பால் பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை தடுக்க தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றின் படுகையில் உள்ள நாதனப்படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் மக்கள் மண் அரிப்பால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் திசையன்விளை உடன்குடி சாலையில் தாழ்வாக உள்ள இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் வடுதலைக்குடி கிராமத்தில் போதிய தண்ணீர் இல்லாமல் சம்பா மானாவாரி பயிர்கள் கருகி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை நம்பி நடவு பணிகளில் ஈடுபட்ட வேளாண் குடிகள் தற்போது போதிய மழையின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பிசானத்தூரில் உயிரி மருத்துவக் கல்வி சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படுவதற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து போலீசார் அனுமதியின்றி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் அரசு அதிகாரிகளுக்காக வழங்கப்பட்ட டேப்கள் குப்பையைப் போல ஸ்டோர் ரூமில் கொட்டப்பட்டு கிடந்த வீடியோ வெளியாகியுள்ளது. நகராட்சியில் வரி வசூல், தண்ணீர் விநியோகம் கணக்கீடு, திடக்கழிவு மேலாண்மை தகவல்கள் உள்ளிட்டவற்றை டிஜிட்டல் வாயிலாக மேற்கொள்வதற்காக அரசு வழங்கிய கையடக்க கணினி குப்பை போல வீசப்பட்டிருப்பது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே +1 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மாரெட்டியப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 76 மாணவர்கள் மற்றும் 68 மாணவிகள் என 144 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு அமைச்சர் மெய்யநாதன் எழுதியிருக்கும் கடிதத்தில் நினைவு அஞ்சல் தலை வடிவமைப்புக்கு தேவையான காப்பக ஆவணங்கள் உட்பட அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு அரசு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். சென்னை டி நகரில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் படத்தை வைத்து சூதாட்டம் நடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. நரசிம்மன் சாலையில் வெங்கட், ராம் உள்ளிட்டோர் நடத்தி வரும் அஷ்டலட்சுமி மணமகிழ் மன்றத்தில் டோக்கன் வைத்து சூதாட்டம் நடத்தப்பட்டு ஜிபே, போன்பே, பேடிஎம் மூலமாக பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் கொசு மருந்து அடிப்பது தொடர்பாக உரிமை குரல் எழுப்பினர். 4வது வார்டு கவுன்சிலர் அமுதா தன் வார்டில் கொசு மருந்து அடிப்பதே இல்லை என்றும் ஊழியர்களை அழைத்து புகார் கூறினால் கடமைக்கு அடித்துவிட்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். இதேபோல மற்ற கவுன்சிலர்களும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். சேலம் மாவட்டம் பெருமாக்கவுண்டம்பட்டியில் ஆபத்தான நிலையில் காணப்படும் மேல்நிலை குடிநீர் தொட்டியை வீரபாண்டி எம்எல்ஏ ராஜமுத்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதோடு காவிரி குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து குடிநீர் குழாய் அமைந்துள்ள இடத்தையும் பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக எம்எல்ஏ உறுதியளித்தார். கடலூர்
மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் இயங்கி வரும் ஆதார் சேவை மையத்தில் புரோக்கர் மூலமாக லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆதார் சேவை மையத்தில் அங்கு பணிபுரியும் கணினி ஆபரேட்டர் ரவி என்ற புரோக்கர் மூலம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 2 மாவட்டங்களை இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை அமைச்சர் சி.வி. கணேசன் தொடங்கி வைத்தார். அரங்கூர் கிராமத்தில் கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் சுமார் 8 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. ஈரோட்டில் இ.கே.எம். அப்துல் கனி மார்க்கெட் ஜவுளி சந்தை வியாபாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடைகளை அடைத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த இந்த சந்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வணிக வளாக கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அங்கு அடிப்படை வசதி கோரி போராட்டம் நடைபெற்றது. திருத்தணி அருகே அரசு பேருந்தில் செல்போன் டார்ச் உதவியோடு பயணிகளை ஏற்றி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் இருந்து சோளிங்கருக்கு இயக்கப்படும் 51 என்ற எண் கொண்ட பேருந்து அத்திமஞ்சரிப்பேட்டை அருகே சென்றபோது அனைத்து விளக்குகளும் பழுதாகி நின்றது. விருதுநகரில் 4வது புத்தக திருவிழாவை அமைச்சர்கள் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த புத்தக திருவிழா வரும் 24ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி, கல்லூரி மாணாக்கர்களுக்கான பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் மாட்டுப்பண்ணையால் அவதிக்குள்ளாவதாக கூறி சிலர் குடும்பமாக பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு பரபரப்பை கூட்டினர். மேகாவளியைச் சேர்ந்த பிரபு உரிய அனுமதியின்றி வீட்டின் மேற்பகுதியில் மாடுகளை வளர்த்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே குத்தகைக்கு எடுத்த ஜேசிபி வாகனம் மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை அடமானம் வைத்த புரோக்கர் மீது போலீசில் புகார்கள் குவிந்துள்ளன. பனகுடியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் வடக்கன்குளத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து ஆகிய இருவர் டிப்பர் லாரிகள், பொக்லைன் இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை குத்தகைக்கு வாங்கிவிட்டு அதை பல லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவில் 4 கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி 3 கல்குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி குவாரிக்கு செல்லும் சாலையில் குறுக்கே ஜேசிபி இயந்திரம் மூலம் கிராம மக்கள் பெரிய பள்ளத்தை தோண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரியில் இருந்து அனுமதி சீட்டு இல்லாமல் வந்த 3 லாரிகளை சிறைபிடித்து மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். தாம்பரம் ரயில் நிலையம் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக் திருடப்படுவதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. இரும்புடியரைச் சேர்ந்த பிரகாஷின் பைக் காணாமல் போன நிலையில் சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட காட்டாங்குளத்தூரைச் சேர்ந்த சங்கரை கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே வரகூரில் இருந்து வயலூர் செல்லும் சாலையில் கற்கள் பெயர்ந்து கரடுமுரடாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தார்ச்சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் மட்டுமே போடப்பட்ட நிலையில் அந்த பணிகள் அப்படியே கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் ஏலச்சீட்டு நடத்தி 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக கூறி உரிமையாளரின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காளிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் சிட் ஃபண்ட்ஸ் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நடத்தி வந்த அப்பாத்துரை கடந்த 1 வாரமாக வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தடையை மீறி பாறைகளை உடைத்த நிலையில் 50,000 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் பாறைகளை உடைக்க பயன்படுத்திய கனரக வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பள்ளங்கி கோம்பை செல்லும் சாலையில் உள்ள தனியார் இடத்தில் தடையை மீறி பாறைகள் உடைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வேலியில் சிக்கிய சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர் சிகிச்சைக்கு பின்னர் வனப்பகுதிக்குள் விட்ட வீடியோ காட்சியை வெளியிட்டுள்ளனர். பந்தலூர் இரும்பு பாலம் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் நுழைய முயன்ற சிறுத்தை கம்பி வேலியில் சிக்கிய நிலையில் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வயநாடு சாலையில் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் குட்டிகளோடு கூட்டமாக சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பயணிக்க வேண்டும் என வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் யானைகளை கண்டால் அதனை பயமுறுத்தவோ அதன் அருகில் சென்று புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நெல்லை அருகே மாற்றுத்திறனாளி குழந்தை இருந்த வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை பிளாஸ்டிக் கூடையை வைத்து தாய் விரட்டி அடித்திருக்கிறார். காரையாறு அணையின் அடிவார பகுதியில் ஜோய் என்பவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டிற்குள் சிறுத்தை ஒன்று நுழைந்த போது ஜோயின் மனைவி சுஜிதா பிளாஸ்டிக் கூடையை வைத்து விரட்டியதாக தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய ட்ரேயில் பாதாம், பிஸ்ஸா, முந்திரி, உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பழங்களை வைத்து அதில் பிராந்தி, விஸ்கி, ரம், வைன் போன்ற மதுபானங்களை ஊற்றி கேக் கலவை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பெங்களூரு ரூரல் மாவட்டத்தில் தனியார் சென்டரில் ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆனைக்கல் பகுதியில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு கணவரோடு சென்ற 34 வயது பெண்ணுக்கு அங்கிருந்த ரேடியாலஜிஸ்ட் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளித்தார். பிரிட்டனின் சவுத் வேல்ஸ் மெட்ரோ ரயிலை இயக்கி மன்னர் சார்லஸ் தனது 77வது பிறந்த நாளை கொண்டாடினார். முன்னதாக மன்னர் சார்லஸ் டாப்ஸ்வெல்ஸில் புதிய டிப்போவை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். பின்னர் மெத்தட் டைஃபிலில் மன்னர் சார்லஸ் கேக்கை வெட்டி மகிழ்ச்சி அடைந்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யாவின் இந்த கொடூர தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்ய படைகள் 430 ட்ரோன்கள் மற்றும் 18 ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோசமான தண்ணீர் பஞ்சம் நிலவி வரும் நிலையில் தெஹ்ரானில் உள்ள சலேக் பள்ளிவாசலில் மக்கள் மழை வேண்டி தொழுகை செய்தனர். அணைகள் அதிகமாக கட்டுதல், சட்டவிரோத கிணறு தோண்டுதல் மற்றும் திறமையற்ற விவசாய நடைமுறைகள் உள்ளிட்ட பல ஆண்டுகால தவறான மேலாண்மையே நீர் இருப்புகளை குறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விண்கலத்தில் ஏற்பட்ட சேதம் காரணமாக விண்வெளி நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 3 சீன விண்வெளி வீரர்கள் மாற்று விண்கலம் வாயிலாக பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். மேலும் சேதமடைந்த ஷென்ஷோ 20 விண்கலம் பூமிக்கு திரும்புவது பாதுகாப்பற்றது என்று கருதப்பட்டதால் சோதனைகள் செய்வதற்காக அது விண்வெளியிலேயே விடப்பட்டுள்ளது. இலங்கையில் குட்டி யானையை முதலை ஆற்றுக்குள் இழுத்துச் சென்ற நிலையில் தாய் யானை காப்பாற்ற முயன்ற பாச போராட்டத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. குருநாகல மாவட்டத்தில் உள்ள ஆற்றின் ஓரம் யானை கூட்டம் தண்ணீர் குடிக்க சென்றது. அப்போது ஒரு குட்டி யானையை முதலை ஆற்றுக்குள் இழுத்துச் சென்றது. மதுரைக்கு வந்த ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலர் தூவியும் கும்ப மரியாதை அளித்தும் பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் ஆடியும் காங்கேயம் காளை முகக்கவசம் அணிந்தும் வரவேற்பு அளித்தனர். இந்த உலகக்கோப்பை இன்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு மதுரையின் முக்கிய வீதிகளை சுற்றி வந்து தேனி மாவட்டத்திற்கு செல்ல உள்ளது. ராமநாதபுரத்தை வந்தடைந்த உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி கோப்பைக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10 வரை சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. இதனையொட்டி அதன் கோப்பையும் வெற்றி சின்னமும் மாவட்ட வாரியாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு IPL தொடருக்காக சென்னை அணி 6 வீரர்களை விடுவிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி டெவோன் கான்வே, ரச்சின் ரவீந்திரன், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஜெமி ஓவர்டன் ஆகியோர் விடுவிக்கப்பட உள்ளனர். முன்னதாக CSK நிர்வாகம் ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்க மீண்டும் ராஜஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பரிமாற்ற ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு IPL தொடருக்காக அணியை மறுகட்டமைக்கும் விதமாக பெங்களூரு அணி 4 வீரர்களை விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மயங்க் அகர்வால், லியாம் லிவிங்ஸ்டோன், பிளெஸிங் முசரபனி, ராசிக் தர் ஆகியோரை விடுவிக்க அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சன்ரைஸ் அணியில் இடம்பெற்றிருந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமியை டிரேடிங் முறையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக லக்னோ அணியும் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியா, இங்கிலாந்து இடையே நடைபெற்ற ஒரு போட்டியில் முகமது ஷமி பந்து வீச்சில் பென் ஸ்டோக்ஸ் கிளீன் போல்ட் ஆகும் புகைப்படத்தை மட்டும் பகிர்ந்துள்ளது.
வரும் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள மிடில் கிளாஸ் திரைப்பட குழுவினர் மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள திரையரங்கில் புரோமோஷன் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அப்போது ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விஜயகாந்த் மற்றும் அஜித் குரலில் மிமிக்ரி செய்து அசத்தினர். மேலும் திடீரென திரைக்கு முன்னால் தோன்றி ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினர். கவர்ச்சி பாடலுக்கு குஷ்புவுடன் நடனமாடலாம் என்று ரஜினி கேட்டதன் காரணமாகவே ரஜினி 173 திரைப்படத்தில் இருந்து சுந்தர் சி விலகியதாக சமூக வலைதளத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்த நிலையில் நடிகை குஷ்பு பதிலடி கொடுத்துள்ளார். தங்கள் வீட்டில் இருந்து ஒருவரைத்தான் கவர்ச்சி பாடலுக்கு நடனமாட வைக்க சுந்தர் சி நினைத்ததாக நெட்டிசனுக்கு குஷ்பு பதிலடி கொடுத்தார். தூத்துக்குடியில் உள்ள பழமையான சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பாகம் பிரியாள் தாயார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் சிவனுக்கு பூஜை செய்யும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதையடுத்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி மாத திருக்கல்யாண திருவிழா நடைபெற்றது. திருக்கல்யாண திருவிழாவின் 11வது நாளையொட்டி காந்திமதி அம்பாள் கம்பா நதியில் சுவாமி நெல்லையப்பரை வேண்டி தபசிருக்கும் வைபவம் நடைபெற்றது. நெல்லையப்பர் சுவாமி மனக்கோலத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தபசிருக்கும் காந்திமதி அம்பாளுக்கு காட்சியளித்தார். மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலய காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு காவிரி துலா கட்டத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நலுங்கு உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாயூரநாதரும் அபயாம்பிகையும் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய நிலையில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் தாயிராப்பள்ளி தர்காவின் கந்தூரி விழா கொடியேற்றமும் ஜைனிலா குதிரை ஊர்வலமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்திக் கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் 1008 பெண்கள் பால்குடம் ஏந்தி சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஐப்பசி மாத பூர நட்சத்திரம் காமாட்சி அம்மனின் பிறந்த நட்சத்திரம் எனப்படுவதால் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பெண்கள் சுமந்து வந்த பாலில் அம்மனுக்கு நீராட்டு செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.